அதையெல்லாம் கடந்து இன்று பல ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் செய்ய காத்திருக்கிறது என்இடிசி. இப்ப தயாரிப்பாளர் தியாகம் இருக்கிறார். நாங்கள் 3ஆம் முறை என்ற படம் எடுக்கும் பொழுது ஏதோ ஒரு புதக்கமான வாதம் சொல்வதாகவும் ஒரு அசட்டுத்தனமான ஒரு விளையாட்டாகவும் நாங்கள் செய்திருப்பதாக இண்டஸ்ட்ரியில் பல பேர் அதை கிண்டல் அடித்தது என் காரணத்தை நான் கேட்டிருக்கிறேன். பிற்பாடு அது வெற்றி படமான பிறகு அதில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் கதாநாயகர்கள் ஆகிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கதாநாயகன் இருக்கிறார், இன்னும் பேசப்படுகிறது. அதற்கு காரணம் நல்ல பயிற்சி பெற்ற ஒரு இயக்குனர் அதன் தலைமையில் இருந்ததுதான் நான் நினைக்கிறேன். தயாரிப்பாளர் இவரும் கூட அமெரிக்காவில் பயிற்சி பெற்ற ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் தெரிந்தவராக இருந்ததுனால என்று நான் நினைக்கிறேன். சோ அந்த பயிற்சியை முன்னெடுத்து வைக்க வேண்டும் என்பது முதல் கட்டமாக இங்கே 16-17 அக்டோபரில் நடக்கவிருக்கும் இந்த செஷனில் கான்க்ளேவ் சொல்கிறார்கள். அதில் ரெட் கேமரா பற்றிய ஒரு விளக்க உரையும் ஹேண்ட்ஸ் ஆன் தொற்று கையாண்டு என்னவென்று புரிந்து கொள்ளும் வாய்ப்புகள் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு கிடைக்கப் போகிறது. உலகளாவிய உலக ஞானம் உள்ள அனுபவம் உள்ள முன் அனுபவம் உள்ள சிறந்த ஆய்வு டெக்னீஷியன் இங்கே உரையாற்றுகிறார்கள். திரைக்கதை பயிலரங்கம் ஒன்று அறிஞரன் தலைமையில் நடக்கிறது. அந்த பயிலரங்கில் எழுத்தாளர்கள் பலரும் கலந்து கொண்டு அவர்கள் அனுபவங்களையும் அவர்கள் எழுதும் முறைகளையும் பயிற்சி முறைகளையும் முடித்தவரை அந்த 2 நாளில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. பட் ஒரு பிரைமர் சொல்வார்கள், இப்படி எல்லாம் இருக்கிறது என்பதற்கான ஒரு தனி குறிப்பை சொல்லும் ஒரு பயிலரங்கமாக இருக்கும். இன்னும் கற்றுக்கொள்ள எவ்வளவு இருக்கிறது என்பதை பட்டியல் போட பயிலரங்கமாக இருக்கும். அது அந்த நிலையில் அறிஞரன் சார் இருக்கிறார்கள். சௌரப் சுக்லா என்ற வெளிநாட்டு எழுத்தாளர் இருக்கிறார். குருசார் அவர்களிடம் அனுமதி கேட்டிருக்கிறோம். கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கான அனுராக் கஷ்யப் என்ற இயக்குனர் வந்து பேச இருக்கிறார். ரோஹன் சிப்பி, ரமேஷ் அரவிந்த், சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் அவர்களும் திரைக்கதை பற்றி பேச இருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான பயிலரங்கமாக எனக்கு அந்த பேசும் ஒரு வாய்ப்பு இருப்பது ஒரு இளைஞராகவே கருதுகிறேன். இருந்து பேச்சை கேட்க வேண்டிய ஒரு ஆசை தான் எனக்கு அதிகமாக இருக்கிறது. கற்றுக்கொள்ள நிறைய வாய்ப்புகள் அங்கே இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது ஆக்சுவல் ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க்கர் இவர்களெல்லாம் ஒரு திரைக்கதையை எழுதி கொண்டிருக்கிறதோ, எழுதி எடுத்து படம் பிடித்த தருவாயிலோ அல்லது ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கும் நிலையிலோ எடுத்தார்கள். ஹேண்ட்ஸ் ஆன் இவர் ஒரு சினிமா பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாருமே அவர்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த ஒரு மேடை ஒரு அற்புதமான பயிலரங்காக திகழும் என்று நான் நம்புகிறேன். பாக்கிய நாம் Good morning, distinguished members of the Fourth Estate. We are indeed very honored and privileged to be part of this very evocative 4th edition of the Media and Business Entertainment Conclave under the able guidance and leadership of our great thespian, Kamal Haasan. He has already expatiated at length about the genesis of this entire conclave, which is an extension of what has been done and held every year an international exposition, which has now become a brand image and a hallmark of PICCI's association with the overall media and entertainment sector
called FICCI Frames. As you know, it's an acronym for films, radio, animation, music, entertainment, and all multiplexes. And therefore, it was felt that we should have something in the southern region, because in terms of overall employment generation, number of movies produced, and that this is an outstanding reservoir from which you draw personalities who adorn the screen, silver screen, in other parts of the country, and therefore we felt that it should be something which should be done, and this was conceived of 6 years back, and Sri Kamal Haasan was very kind enough to agree to share this thing and conduct this, and therefore we first started it with Great Ekla in Chennai, and then it was followed next in Hyderabad, and back to Chennai. Now this is the 4th edition, but this is something which is really which we look forward to, because it coincides with, as you mentioned, the 100 years of Indian cinema, and therefore it is fitting tribute not only to all of those people who have adorned this great sector, but also to recognize and honor the signal contribution of this sector as a whole, the media and entertainment sector. And therefore, this is going to be a regular affair, and with the guidance of not only Sri Kamal Haasan, but such eminent people in the committee, like Mr. Tyagarajan, Hariharan and others, we are going to do this. And this year, this is going to be, every year we have select teams, and this year we are also thinking in terms of certain select teams, including something which is going to take the Indian cinema and the media and entertainment sector to strong, the digitalization and tremendous improvements and significant advancement which has occurred in the film industry, covering the gamut of the entire range of television, music, radio, animation, as well as gaming. And therefore, I think it is something which we really look forward to. And at this time, we are going to get some very eminent people from all over the world to come and participate in this 2-day program. And I think it is something which all of us are collectively looking forward to. And we are deeply grateful to Kamal Haasan and his distinguished colleagues who have supported it. And we feel that with the support of the media, we'll be able to make it a truly wonderful, memorable program on the 16th and 17th of October. Thank you. As part of this MEBC program, the screenplay writing workshop, there are two large intentions, two overarching intentions. One is to get the young generation to believe that it is important to write something before you go to make a film. Although technically cinema does not demand writing material, it is in the larger concerns of healthy growth of cinema to communicate among the young members the precise intention of the film. It's very, very important to have a script which can be followed. More important thing is that only when we have scripts can we actually enter into the corporate world and get your script insured, get your ideas insured, to see that there is no plagiarism at all after that. Then the important thing is to understand, to facilitate this kind of good writing. There are some fabulous software available today. And how to introduce young generation to computer software which can ensure that the moment you write the script, it automatically translates into schedules and budgets and other connected things. So the script writing is not just sitting as one IT person, but also part of a larger production team. So that responsibility has to be given to the script writer. It is not just one lone individual to make it as part of the larger group. The second thing, I think, is bigger concern. This is the 100 years of Indian cinema, and somewhere we need to believe that we have a fabulous tradition, a fantastic tradition to live by. Great writers, great filmmakers, great visionaries. So we are planning to put together a 20-minute montage of probably 120 to 150 films and put them together and pay a tribute to so many great artists, so many great individuals who have made Indian cinema a living legend at this moment. Because across the world, if you look at world statistics, Indian cinema is probably the only terrain in the world where
90% of cinema theaters show Indian films and very, very frequently show foreign films, unlike other countries. So it is something that has to be celebrated, and that's precisely the intention of bringing young, aspiring filmmakers to meet with very reputed people like Srinivas Srinivasa Rao, Rohan Sithi, Raghunath Kashyap, and several other Indian filmmakers can come there and give some of their practical tips on how to go about writing a good screenplay while entering into the film domain. So, giving them that assurance, that becomes very, very important. And lastly, I think FICCI as an organization needs to look at the next generation. You see, they need to bring up the rare that you own the young generation to believing that they are also capable of leading this movement into a better future. And that's precisely the intention of a two-day workshop. And as Mr. Kamalasan said, it is impossible to teach how to write a screenplay in 2 days, but precisely if you can give them the tools, give them the wherewithal, give them the direction, give them the pathway, they are certainly going to be making films which will be meaningful in the future to come. Thank you. Yes, sir.